பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம். சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா 30/1/2024 அப்ப என்ன நடந்தது. ஏன்னா எல்லாரும் ஆவலாதக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. சோ எஸ், இப்பதான் அதுக்கான பதிலும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் யார், அருண் பிரகாஷ் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சர்வதேச மையமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகை, அதை பற்றியும் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 30/1/2024 அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார் மற்றும் சிதம்பர ராமலிங்கம் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருந்தேன். சோ அது என்ன அப்படிங்கறத பற்றி விளக்கணும் அப்படின்னா, என்னை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ, நான் எப்படி சுத்த சன்மார்க்கத்திற்குள்ள வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நான் ஏன் 30/1/2024 அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மற்றும் சிதம்பரம் ராமலிங்கம் வருவாங்க அப்படிங்கறத ஆணித்தனமா சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சோ என்னை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன், நான் எப்படி சுத்த சன்மார்க்கத்திற்குள்ள வந்தேன் அப்படிங்கறத. சோ நான் சுத்த சன்மார்க்கத்திற்குள்ள எந்த வருடம் வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 தான் வரேன். ஸோ அரௌண்ட் மார்ச் மந்த்து. ஸோ அப்போ ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ நான் கோயம்புத்தூரில் இங்கே ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ அந்த தோட்டத்துக்கு நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நடந்து போயிட்டுருக்கும் போது பின்னாடி ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. யார் அது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நான் திரும்பி பார்க்கும் போது வேற யாருமே இல்லை, அது நம்ம வள்ளலார் தான். ஸோ வள்ளலார் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு. அது என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னவன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு டிசப்பியர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இவரை பத்தி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சுத்த சன்மார்க்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவரோட நூல் எது படிக்கிறேன் அப்படின்னா ஞானசரியை தான் படிக்கிறேன். ஸோ டைரக்டாவே மரணமில்லா பெருவாழ்வை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா விண்ணப்பங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் படிச்சது பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்பவே கியூரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒன்று பண்ணாலே போதும், எல்லாமே பெற்றுக்கலாம், ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம லைஃப்ல ஜீவகாருண்யம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எவ்ரி வீக்கெண்ட் ஆனால் பைக் எடுத்துட்டு அப்படியே ரோட் சைடு போவேன். ஸோ ரோட் சைடில் போயிட்டு யாராச்சும் பசிக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து ஒரு கவுண்ட் எடுத்துட்டு அப்புறம் ஹோட்டலில் போயிட்டு ஒரு இட்லி அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தேன். கோவிட் வர வரைக்கும் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிட் டைமில் சில ரீசன்ஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜீவகாருண்யம் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெகுலராக நான் வடலூர் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் சித்தி வளாகம் போகிறேன். சித்தி வளாகத்தில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, 2.5 கடிகை முடிந்ததுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார், இவருடன் சித்துக்கள் பல நிகழ்த்துவோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சேனோ அதுலேருந்து எனக்கு பயங்கரமாக கியூரியஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகை பற்றியும் வள்ளலாரின் வருகை பற்றியுமே தான் என் மனசு திங்க் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அந்த 2.5 கடிகை அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணிட்டா போதும், வள்ளலார் வருகையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நெட்ல நிறைய தமிழ் புக்ஸ் இதெல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எல்லா இடத்துலயும் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, கடிகை அப்படின்னா நாளிகை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 minutes. ஸோ 2.5 நாளிகை அப்படின்னு பார்த்தோம்னா 60 minutes தான். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2.5 கடிகைனா 2.5 நாளிகை, அதாவது 60 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கால்குலேஷனை என் மனசு ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா, வள்ளலார் சித்தி வளாகத்தில் போயிட்டு இன்விசிபிள் ஃபார்முக்கு போறாரு. போயிட்டு 60 minutesல மறுபடியும் விசிபிள் ஃபார்முக்கு வந்தாரானா இல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தாரானா இல்ல. ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தா என்னென்ன அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறத உலக பேர்ல நமக்கு அழகா சொல்லியிருப்பாரு. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கினர், இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தனர், 7 உலக அவதை விட்டு நீங்கின அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ எதுவுமே நடக்கல. ஸோ அப்பனா எனக்கு தோணுச்சு, சரி அப்போ 2.5 கடிகைனா அதுக்கு மீனிங் வேற அப்படிங்கிறது தோணுச்சு. அப்புறம் நான் அவர்கிட்டயே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். சரி நீங்களே சொல்லுங்க 2.5 கடிகைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 daysலயே பிரபந்த திரட்டு அப்படிங்கிற புத்தகம் கிடைச்சிச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரணப்பட்டு கந்தசாமி அவர்கள் எழுதினது. காரணப்பட்டு கந்தசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கூட இருந்த அணுக்க தொண்டர். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு அந்த புத்தகத்தை படிக்கிறதுல. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் 1923ல வந்திருக்குங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அது ரீபப்ளிஷ் எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 வருஷம் கழிச்சு தான் ரீபப்ளிஷே ஆகுது. அதாவது 2015ல தான் ரீபப்ளிஷ் ஆகுது. அதை திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் வெளியிடுறாரு. ஸோ அந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிற அந்த பதிப்பாசிரியர் என்ன பண்றாருன்னா, அதுக்கான மீனிங் 2.5 கடிகையை அவர் தான் ஃபர்ஸ்ட் டீகோட் பண்றாரு. சன்மார்க்க உலகத்திலேயே
ஃபர்ஸ்ட் அந்த 2.5 கடிகைனா 150 வருஷம் அப்படின்னு டீகோட் பண்ணதே அவர் தான். ஸோ அதை நான் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ இருந்து எனக்கு ஹாப்பினஸ் வந்து அளவில்லாத ஹாப்பினஸ். அப்பாடா இப்போ தெரிஞ்சிருச்சு, அப்போ 2024 வள்ளலார் வந்துருவாரு அப்படிங்கிறதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்துருவாரு அப்படின்னு நான் செம ஹாப்பி ஆயிட்டேன். அந்த மூமெண்ட்டை வந்து என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைமில். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடந்த இன்சிடென்ட். சரி ஓகே, இதை நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக நான் இனிஷியலாக வந்து ஒரு சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேங்க. அது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம இதை மட்டும் இந்த வரப்போகிறத மட்டும் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் 24 ஜூலை 2020 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ இதுதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயராக நான் அப்படியே சுத்த சன்மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறமா டிசம்பர் 2021 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த வேலை கிடைச்ச நாட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, நம்ம ஃபாரின் போய் கரியர் க்ரோத் பார்க்கலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு தான் தெரியும்ல 2.5 கடிகை அப்படின்னா 150 வருஷம். அப்படி பார்த்தா 2024 அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் வந்துருவாங்க. அப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தானே, இதுக்காக எதுக்கு நம்ம ஃபாரின்லாம் போகணும், சரி நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வள்ளலார்கிட்டையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுறேன். சரி நீங்கள் வரப்போகிறதா இருந்தால் எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுங்க அப்படின்னு ப்ரே பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரே பண்ணும் போது தான் ஒரு மிராக்கிள். ஏன்னா நான் திருவருட்பா படிச்சுட்டு அப்படியே வரதான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம், அப்படியே திருவருட்பா படிச்சுட்டு வரேன். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வள்ளலாரே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, நீங்கள் வரது சத்தியம் தான், ஆனால் உங்களோட அந்த திருவருகையை எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரீம்லையாச்சு இல்லைல்ல நினைவுலையாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பாடல் இதுதான். கோள் அறிந்த பெருந்தவர்தம் குறிப்பறிந்தே உதவும் கொடையாளா சிவகாம கொடிக்கிசைந்த கொள்நாள் அறிந்திங்கனை ஆண்ட அரசே என் அமுதே அம்பலத்தே நடம்புரியும் அரும்பெருஞ்சோதியனே தாள் அறிந்தேன் நின்வரவு சத்தியம் சத்தியமே சந்தேகமில்லை அந்த தனித்த திருவரவின் நாளறிந்து கொள்ளல் வேண்டும் நவிலுக நீ எனது நனவிடையா எனும் அன்றி கனவிடையா எனுமே. ஸோ இந்த பாடல் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரீமில் வந்து ஆண்டவர் வருகை பற்றின மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிழக்கு வெளுத்தது அருட்ஜோதி உதயம் அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. நானும் அப்படியே கனவுலேயே கண்ணில் தண்ணி வருது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் வருகை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த அப்டேட். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம ஹாப்பி ஆகிட்டேன். சரி இதுக்கு மேலே நம்ம எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு ஃபாரின்லாம் போயிட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி ஆண்டவர் வருகை பற்றி இப்போ எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு கியூரியஸ் ஆயிடுச்சு, பயங்கர கியூரியஸ் ஆயிடுச்சு. சரி இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோணுது கூகுள் பிளே ஸ்டோர் தான். சரி ஏன்னா பிளே ஸ்டோரில் வந்து இப்போ வள்ளலார் அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆப் தான் வரும். சரி நம்ம ஒரு ஆப் பண்ணி போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு ரிட்டன் ஆஃப் வள்ளலார் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் 15 ஜனவரி 2022 அப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே என் லைஃப் 2022 அப்படியே போயிட்டுருக்கும் போது எனக்கு தான் நிறைய ட்ரீம்ஸ் வரும் வள்ளலார் ரிலேட்டடாக. சரி இது எனக்கு வருதுன்னா இப்போ எல்லாத்துக்குமே வரும்ல, வள்ளலார் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரி அதை நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன். அதுதான் www.vallalar.co.in. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளலார் ரிலேட்டடாக வர ட்ரீம்ஸ் கம்யூனிகேஷன்லாம் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற வெப்சைட் இதுக்காக கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிட்டு எனக்கு நிறைய பேர் அதில் ட்ரீம் டேட்டாஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை அப்படியே அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா 2022 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி 2023 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து என் லைஃப்லேயே ஒரு மிராக்கிள் மூமெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 2023 அப்போ வள்ளலார் ட்ரீமில் அப்பியர் ஆகி இந்த மெசேஜை கொடுக்குறாரு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நானும் வள்ளலாரும் வந்து தர்மசாலையில் நின்றுட்டு இருக்கோங்க. அப்போ வந்து வள்ளலார்கிட்ட நான் கேட்குறேன், ஏதாச்சும் சூப்பர் பவர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீயும் இதைத்தான் கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டுட்டு வள்ளலார் அங்கிருந்து அப்படியே நடந்து போறாரு. நானும் அவர் கூட அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், புதுசா பாட்டு ஏதாவது எழுதி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறேன். அப்படியே என் மனசுல ஓடுது, இவர் ஏதாச்சும் புது பாடல் எழுதி இருந்தா நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கறத அப்படியே திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படின்னு நினைக்கிறேன், இவரோட ஹேண்ட் ரைட்டிங் வேற நமக்கு புரியாதே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஓடிட்டு இருக்கு. நான் அப்படியே அவர் கூட நடந்து போயிட்டு இருக்கேன் தர்மசாலையில. அதுக்கப்புறமா வள்ளலார் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆமா வரவேற்பு மாலை என்ற பாடலை நான் எழுதிட்டு இருக்கேன்,
அதுல போகர்ல ஆரம்பிச்சு எல்லாத்த பத்தியும் எழுதியிருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா யூடியூப் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடலாம், ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து நடந்து போறாரு. நானும் நடந்து போறேன். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் வந்து கையேந்தி உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து வள்ளலார் வந்து ஏதாச்சும் இருந்தா கூட அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து அவருக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வள்ளலார் மறுபடியும் ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்னன்னா, நான் அந்த பாடல்களை ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல கொடுத்திருந்தேன், ஆனா அது சரியா வரல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் வள்ளலார் கிட்ட என்ன கேட்கறேன்னா, சாமி ஆண்டவர் எப்போது வருவார் அப்படின்னு கேட்கறேன். அதுக்கு வள்ளலார் இந்த மாசம் வருவாரு அப்படின்னு சொல்றாரு. நான் மறுபடியும் கேட்கறேன் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்கும்போது 1:30 மணிக்கு சிதம்பரம்ல வருவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதை வச்சுதான் நான் வந்து 30/1/2024 1:30 மணிக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணமும் இதுதான். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, 2:30 கடிகை எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 30/1/2024 அந்த ஆங்கில வருடப்படி அப்பதான் முடியுது. சோ நான் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி ரைட், இதுதான் ஆண்டவர் வருகையான டேட்டும் டைமும் இதுதான் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அனௌன்ஸ் பண்ணது. மேலும் பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் அப்படின்னு சொன்ன நடிகை நிறைய பேர் ட்ரால் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து ட்ரீம்ல கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இதை வந்து யார் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, காரணப்பட்டு கந்தசாமி, அதாவது வள்ளலார் கூட இருந்தார் பாத்தீங்களா, அவரோட அணுக்க தொண்டர். அவரே வந்து பிரபந்த திரட்டுல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பாடலை பாருங்க. தொண்டர் சிலருக்கு கனவிலும் நனவிலும் தோன்றியவ வருந்திருந்தும் சுத்த சன்மார்க்கத்தை போதித்தும். ஸோ வள்ளலார் வந்து விசிபிள் ஃபார்ம்ல இருந்தப்பவே என்ன பண்றாரு, கனவுலையும் போயிட்டு சுத்த சன்மார்க்கத்தை நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது அனுபவம் ஏற்பட்டாதானே தெரியும். ஸோ நம்ம வெப்சைட்லயே நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வெளிப்படையா தான் சொல்லுவேன். ஸோ மற்றவங்கள மாதிரி நான் அப்படியே கடும் தவம் பண்ணேன், எனக்கு அப்படியே விஷன்ல வள்ளலார் வந்தாரு அதை சொன்னாரு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அப்படியே பில்டப் பண்ணி எல்லாம் சொல்ல தெரியாது. ஸோ நம்ம லைஃப்ல என்ன நடந்துச்சு அதை நம்ம ஷேர் பண்ணாதான் அந்த பாத்துல டிராவல் பண்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வெளிப்படையா என்ன நடந்தது அப்படிங்கறத பில்டப் எல்லாம் பண்ணாம அப்படியே சொல்றதுக்கு காரணமும் இதுதான். அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி வரவேற்பு மாலைன்னு ஒன்னு எழுதிட்டு இருக்கேன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. சரி அந்த புத்தகம் எங்காச்சும் இருக்கா இல்ல எங்காச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு நானும் வடலூர்ல வந்து புக் ஷாப்ல எல்லாம் கேட்டு பாக்குறாங்க. எங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 days கழிச்சுதான் புரிஞ்சு இந்த வரவேற்பு மாலை வள்ளலார் வந்து என்ன வச்சுதான் எழுதவே வச்சாரு. சோ வரவேற்பு மாலை எவ்வாறு எழுதப்பட்டது அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஆர்டிகல் எழுதி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ ஃப்ரீ டைம்ல அதை வேணா படிச்சு பாருங்க. சோ இந்த இன்சிடென்ட் ஆகி சில நாட்கள்லயே வந்து அசுத்தமாயா சித்தர்கள் யாரு, கலிபுருஷன் யாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன நினைச்சேன்னா, சரி இதை சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சேன். நான் ப்ரூஃப்ஸோட சொன்னாதானே நம்புவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 1 month அந்த ஆர்டிகல் எழுதுறதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அரௌண்ட் ஜூன் மந்த் 2023 அப்ப நான் ஆர்டிகலை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து மழுப்பிட்டே இருந்தாங்க. சோ இப்படியே 1 மாசம் 2 மாசம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ட்டு நானே வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டேன். சோ அதை நான் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம்ல இருந்து ஒரே டார்ச்சல் எனக்கு அந்த ஆர்டிகல் எல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, வள்ளலார் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, இதை நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல கொடுத்திருந்தேன், அது சரியா வரல அப்படின்ட்டு. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அது இந்த சேனல் தான் அப்படின்ட்டு. சோ அந்த சேனல் நேம நான் குறிப்பிட விரும்பல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி இவங்க கூட இருந்தா நம்ம செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த டீம்ல இருந்தே நான் வெளியே வந்துட்டேன். அரௌண்ட் ஆகஸ்ட் எண்ட்ல வந்து நான் வெளியே வந்துட்டேன் டீம்ல இருந்து. சோ அந்த டீம்ல இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அரௌண்ட் செப்டம்பர் மந்த் 2023 ஒரு ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்றேன் அப்படின்னா, வெப்சைட்டை வந்து கூகுள் ஆட்ஸ் போடுறேன். சரி கூகுள் ஆட்ஸ் போட்டா சரி நிறைய பேருக்கு வள்ளலார் அப்படின்னு போட்டா இந்த ஆர்டிகல் வெளியே வரும் அப்படின்ட்டு நான் அதை மட்டும் போட்டுட்டு நான் வள்ளலார் கிட்ட சொல்லிட்டேன், என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டுட்டேன், இதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இதுக்கப்புறமா தான் சிதம்பர ராமலிங்கம் தன் விளையாட்டை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? சோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆர்டிகிளா இருக்கிற கண்டென்ட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்ல. சோ அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் அவர் செலக்ட் பண்றாரு. அந்த சேனல் தான் பெருவெளி ரகசியம். சோ நான் பிரேயர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 daysலயே வந்து புகழேந்திக்கு வந்து அந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் போகுது. கலிபுருஷனை பற்றி, அசுத்தமாயா சித்தர்கள் பற்றி வெப்சைட் லிங்க் அவர் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கலிபுருஷன் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணவர் யாருன்னா நம்ம புகழேந்தி தான். சோ அவர் எப்ப அனௌன்ஸ் பண்றாருன்னா 16th September 2023 அப்ப ஃபர்ஸ்ட் அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு. சோ அவர் மூலியமா தான் கலிபுருஷனை பற்றி வள்ளலார் இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புகழேந்தி வந்து பாத்தீங்கன்னா கலிபுருஷனை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து அசுத்தமாயா சித்தர்கள் பற்றி அனௌன்ஸ் பண்ணணும்ல அப்படின்ட்டு நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 weeksா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா வீடியோ வரவே இல்லை, அசுத்தமாயா சித்தர்கள் பற்றி வரவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரீம் வருது. அதுல வந்து ஒரு ஜோதி மாதிரி தோன்றி வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அசுத்தமாயா சித்தர்கள் பற்றிய உண்மைகள் வெளிவந்த பிறகே சுத்த சன்மார்க்கம் அதிவிரைவில்
விரைவில் பரவும் மகனே, நீ அதை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ வள்ளலார் அதை எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 29th September 2023 அப்ப அதை சொல்றாரு. அவர் சொல்லி நெக்ஸ்ட் டேவே 30th September 2023 அப்பவே அசுத்தமாயா சித்தர்களை பற்றி நான் வெளிப்படுத்திட்டேன். ஸோ அந்த வீடியோ மூலியமா தான் அருண் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, சரி இந்த அசுத்தமாயா சித்தர்களை பற்றி மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு நிறையவே தெரிய வந்துச்சு. சுத்த சன்மார்க்கம் இன்னும் முழுசா யாருமே ஒழுக்கமா சொல்லல, எல்லாம் அங்கங்க சமயத்திலிருந்து எடுத்து சொல்லி அப்படி இப்படின்னு போட்டு முழுசா குழப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சரி நம்ம வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, சுத்த சன்மார்க்கத்துல என்ன அவர் சொல்லியிருக்காரு நம்ம வெளிப்படுத்துவோம் அப்புறம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் மற்ற வீடியோஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ சேனல் ரன் ஆகிறதுக்கு காரணமே அதுதான் ரீசன். ஸோ இந்த அசுத்தமாயா சித்தர்கள் பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் புகழேந்தி கூட எனக்கு இன்ட்ராக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் கூட பேசலாம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஒரு டீமா ஃபார்ம் ஆனோம். அதுக்கப்புறமா வள்ளலார் வந்து புகழேந்திய வச்சு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அதுல ஒரு பெரிய சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா, வள்ளலார் ஒன்று சொல்லியிருப்பாரு, சமய நூல்களில் உள்ள பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து புகழேந்திய வச்சுதான் பண்ணாரு. சோ இந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. திருவாசகத்தில் இருக்கிற பிழை என்ன அப்படிங்கறதை ஒரு டீகோட் பண்ணிருப்பாரு. சோ மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து புகழேந்திய வச்சுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது அரௌண்ட் அக்டோபர் மாசத்திலே பாத்தீங்கன்னா ஜெயவர்மா அப்படிங்கிறவரை நான் மீட் பண்றேன். அதுக்கப்புறமா நானு ஜெயவர்மா புகழேந்தி எல்லாம் வந்து ஒரு டீமா தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனல்ல போடுற கண்டென்ட்ஸ் இதெல்லாம் எடிட்டிங் பண்றது, அப்புறம் சில கண்டென்ட்ஸ் போடுறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜெயவர்மா தான் பண்றாரு. ஸோ இப்போ நான் மட்டும் அருண் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டுமே வந்து இப்போ இந்த சேனல்ல வீடியோ போடுறது இல்ல. ஸோ ஜெயவர்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ இப்போ நாங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த சேனல் இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்புறமா பாத்தீங்கன்னா அரௌண்ட் நவம்பர் 2023 அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வருகையை பற்றி பயங்கரமான இன்ட்யூஷன் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வரம்பு இயம்பல் அப்படின்னு ஒரு டாபிக்ல வந்து வள்ளலார் வந்து அந்த ஒரு பாடல் ஒரு 10 பாடல் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் எதை குறிக்கும்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் கிட்ட சொல்லுவாரு, அதாவது நான் என்னோட வருகையை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அடிக்கடி எங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் பயங்கரமா 30/1/2024 அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்துருவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? சோ நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், 30/1/2024 அப்ப யார் யாரெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார், சிதம்பரம் ராமலிங்கம் வெளிப்படுவார் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்களோ, நம்பிக்கையுடன் இருந்தார்களோ, அதுக்கப்புறம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அன்னைக்கு மனமுருகி யாரெல்லாம் அழைத்தார்களோ இவர்களெல்லாம் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எர்த்லயே ஃபர்ஸ்ட் டைம் இதுதாங்க. சுத்த சன்மார்க்கத்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைத்தது வந்து 30/1/2024 தான். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்த இன்சிடென்ட். நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சுதந்திரத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அருட்பெரும் ஜோதி தந்தையே வாருங்கள் அப்படின்னு அழைத்தோம். சரிங்களா? சோ நம்மளோட தற்சுதந்திரத்தை விட்டுட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டு தந்தையே வாருங்கள் அப்படின்னா தான் ஆண்டவர் வருவார். கரெக்டுங்களா? நம்ம விருப்பப்பட்டாதான் அவரு வருவாரு. சோ வள்ளலார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைக்க சூஸ் பண்ண டீம் நம்ம தான். சோ மேலும் இத நல்லா கூர்ந்து கவனிங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பூமிக்கு வந்தா என்ன ஆகுங்க? வள்ளலார் வந்து உலக பேர்ல சொல்லியிருப்பாரு, இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். எப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்தா அது நடக்கும். சோ 30/1/2024 அப்ப நம்ம எல்லாம் ஒன்று கூடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாருங்கள், வந்து உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் இன்புற செய்யுங்கள் அப்படின்னு அழைத்திருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஜீவகாருண்யம். ஏன்டா இதை வந்து மிகப்பெரிய ஜீவகாருண்யம் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரீசன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பசியில இருக்காரு, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறோம். சோ நமக்கு கண்ணில் படுறாரு, வாங்கி கொடுக்கறோம். ஆனா கண்ணில் படாம எத்தனையோ பேர் வந்து பசியில வேதனை அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க, இன்னும் இறந்துட்டு தான் இருக்காங்க. சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் அது டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த மீனாகட்டும், ஆடாகட்டும், கோழி ஆகட்டும், ஸோ இந்த நீங்க வீடியோ பார்க்குற நேரத்துல எத்தனை கோடி உயிர்கள் இறந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துல தடுக்கவே முடியாது. அப்போ ஒருத்தர்னாலதான் இதெல்லாத்தையும் தடுக்க முடியும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னாலதான் அது முடியும். சோ நம்ம சுதந்திரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நீங்க வந்து பூமிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா, நம்ம பிள்ளைகள் விருப்பப்படுறாங்க அப்படின்ட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்துருவாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்தா என்ன ஆகும்? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். சோ இதுதான் மிகப்பெரிய ஜீவகாருண்யமே. சுத்த சன்மார்க்கத்தோட கிளைமேக்ஸே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரதான். சரிங்களா?
சோ நம்ம கிளைமேக்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இது நிறைய சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க இது உணராம இருக்காங்க. ஆண்டவர் வருகை பற்றி பெரியதாக நாட்டம் இல்லாம இருக்காங்க. சோ நீங்க கொஞ்சம் இந்த ஆங்கிள் எல்லாம் திங்க் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 30/1/2024 அப்ப யார் யாரெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைத்தார்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம அன்னைக்கெல்லாம் ஒன்று கூடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைத்தோம் பாத்தீங்களா, அந்த செயல் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பூமிக்கு வர வைக்க போகிறது. சோ இவ்வளோ பெரிய வேலைய வள்ளலார் நம்மளை வச்சுதான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. சோ இது மட்டும் இல்லைங்க, மேலும் பாத்தீங்கன்னா 30/1/2024 அப்ப யார் யாரெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைத்தார்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? சோ இதை நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகை பற்றி பூமியில இருக்கிறவங்க அனௌன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா சுத்தசன் மார்க்கத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் அதை நம்புறாங்க? மேலும் வள்ளலார் தான் பல பாடல்கள்ல சொல்லியிருக்காருல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார்னு. சோ அவரோட சத்திய வார்த்தைக்கு மேல எத்தனை பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதையும் அன்னைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு. சோ இதை ஏன் என்ன வச்சு பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரார், வள்ளலார் வருவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு அவங்க மேல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலையும் வள்ளலார் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கணும். சோ யாருக்கு அந்த மாதிரி முழுசா நம்புறாங்களோ அவங்க தான் இதை துணிந்து பண்ண முடியும். கரெக்டுங்களா? இன்கேஸ் வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணபடி வரல. சோ அப்படிதான் ஆச்சு. ஆனா சித்தி வளாகத்துல இருந்தவங்க சில பேர் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெற்றதாக அங்கேயே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாமே மிக உயர்ந்த ஆன்மாக்கள். ஏன்னா நாங்க அன்னைக்கு வாடி போயிருந்தோம் ஆண்டவர் வரல அப்படின்ட்டு. அப்ப ஆறுதல் மொழிகள்லாம் அவங்க சொல்லி எங்களை தேத்துனாங்க. அப்பேற்பட்டவங்கள கூட தான் வள்ளலார் என்ன டிராவல் பண்ண வச்சிட்டு இருக்காரு இப்போ கரண்டா. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பேக் ஃபயர் மேட்ருக்கு வருவோம். சோ பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவன் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணவனா அவனை கழுவி ஊத்துவானுங்க. நார்மலா இருக்கிறவனுங்க அப்படிதான் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சோ அதே மாதிரிதான் பண்ணனாங்க. சோ நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாருங்க, பயங்கரமா கழுவி ஊத்தி இருப்பாங்க. வேற சேனல்ஸ் எல்லாம் போட்டு நம்மள ட்ரால் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்படின்ட்டு எனக்கே தெரியும். ஆனாலும் இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலையும் வள்ளலார் மேலையும் முழுசா நம்பிக்கை வச்சிருந்தேன். சோ எவன் இந்த மாதிரி இருக்கானோ அவனை வச்சுதான் இந்த மாதிரி செயலெல்லாம் வள்ளலார் பண்ணுவாரு. ஓகேங்களா? சோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், அதாவது 30/1/2024 அந்த டேட்டுக்கு அப்புறமா நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒரு வருத்தத்துலதான் இருந்தேன். வருத்தத்துல இருந்ததை விட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஏன் நீங்க வரல, நீங்க சொன்ன மாதிரி ஏன் நடக்கல அப்படிங்கறது ஆண்டவர்கிட்டயும் வள்ளலார்கிட்டயும் விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தேன். சோ இப்படி இருக்கும் போதுதான் என்னாச்சுன்னா வடலூர் வரலாறு அப்படிங்கிற புத்தகம் கைக்கு வந்துச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஊரநடிகள் ஒரு முக்கியமான விஷயத்த பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1896 வடலூர் டிரஸ்டிகள் மறுப்பு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதாவது அப்போ தர்மசாலையில இருந்த சன்மார்க்க அன்பர்கள் சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தாப்ல, அவரை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. சோ அதுல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சபை கட்டடம் முடிந்தவுடன் அந்த பிளான் படி சில வேலைகளை செய்ய ஆறுமுக முதலியார் பிரயத்தினப்பட்ட போது, இனி நீங்கள் எந்த வேலையிலும் பிரவேசிக்காதீர்கள், செத்த நாய்களைப் போல் இருங்கள். ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் என்றார்கள். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. சோ வள்ளலார் பாத்தீங்கன்னா 30/1/1874 என்ன சொன்னாரு? 2.5 கடிகை முடிஞ்சிருச்சுன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இனி 2.5 கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம். நீங்கள் இந்த தீபத்தினை கடவுள் என கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டு உயிர்கள். பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வருவார், அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார். நான் உள்ளே சென்று 10-15 தினம் இருக்கப் போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது. வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்விப்பார். என்னை காட்டிக்கூடார். கதவு திறக்கும்படி அரசாங்கத்தினர் ஆக்ஞாபித்தால் ஆண்டவன் அருள் செய்வார். திரும்பவும் வருவோம், திரும்பவும் வருவோம்.
சோ 2.5 கடிகை எப்ப முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 30/1/2024 அப்பதான் முடிஞ்சிச்சு. சோ 2.5 கடிகை முடிஞ்சிருச்சுன்னு என்னங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகை தான். சோ வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும்னு வள்ளலார் சொல்லியிருக்காருல. சோ அந்த திருப்பணி தான் சர்வதேச மைய திருப்பணி. சரிங்களா? சோ 2.5 கடிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சர்வதேச மைய திருப்பணியே தொடங்கி இருக்கு. சோ இத நல்லா திங்க் பண்ணி பாருங்க. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வரப்போற பீரியட்ல அரசாங்கமே இந்த திருப்பணியை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ப்ராஜெக்ட எக்ஸிக்யூட் பண்ண வள்ளலார் செலக்ட் பண்ண அந்த சோல் தான் யாரு? ஸ்டாலின். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் அவருடைய பூமிக்கு வந்திருக்கிறேன். வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் தேதியை தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் மக்கள் பசித்துயிர் போக்க சத்தியமற்ற வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் தேதியை இனி ஆண்டுதோறும் தனிப்பெருங்கருணை நாள் என கடைபிடிக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். 52 வாரங்களுக்கு முக்கிய நகரங்களில் வள்ளலார் முப்பெரும் விழா நடத்தப்படும் என அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கு. வள்ளலார் பிறந்து 200 ஆண்டுகள். அவர் தொடங்கிய தர்மசாலைக்கு 156 ஆண்டுகள். அவர் ஏற்றிய தீபத்திற்கு 152 ஆண்டுகள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில 419வது வாக்குறுதியாக வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். சாதி சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையில திருவருட் பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க போதனைகளை போற்றக்கூடிய வகையில் அமையும் என்று அந்த வாக்குறுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல அருமையா சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஆன்மாவோட செயலும் அவர்கள் போன பிறவில பண்ண நன்மை தீமைக்கு ஏற்பதா அமையும் அப்படிங்கறத வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கட்சின்னு கூவிட்டு வேதத்தை பார்த்துட்டு ஆன்மநேயத்தை மறந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்போ சன்மார்க்கம் விளங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேலும் பாத்தீங்கன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருங்க, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த உலகவர் அனைவரையும் சகத்தே திருத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் வள்ளலார் திருத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரீதியா பேதத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புரியல. மேலும் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் சத்தியஞான சபை கதவை பூட்டிட்டு இதை நீங்க யாரும் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதோட கீயை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் இன்விசிபிள் ஃபார்முக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சிவாச்சாரியாருங்கிற ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் பார்த்துட்டாரு. ஓகேங்களா? அப்புறமா இம்பார்ட்டன்டான ஒண்ணு அதையும் சொல்ற கேட்டுக்கோங்க. இன்னும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சத்தியஞான சபையில திருநடம் புரியவில்லை. சரிங்களா? இந்த மெசேஜ வள்ளலார் தன்னோட ரஷ்யன் சீடர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன் பாருங்க. பழைய வாழ்வு உலக இன்பங்களை விரும்புபவராக இருந்தால் பரிபூரண ஒளியை போற்றி நான் எழுதிய என் கவிதைகளை தொடர்ந்து அழகாக பாடி யாத்திரை தலங்களில் சுற்றித் திரிந்து கண்ணீருடன் மந்திரங்களை சொல்லி விடுமுறையை கொண்டாடலாம் பூசம் மாதத்தில். ஆனால் இந்த வழியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் உன்னத அருளின் ஒளியின் துதியிலிருந்து என் கண்களின் கண்ணீரை உங்களால் பார்க்க முடியாது. என் உண்மையான குழந்தைகள் விளையாடுவதில்லை. இரவும் பகலும் அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் தெய்வீக மாற்றத்திற்கு தயார் செய்கிறார்கள். இரவும் பகலும் எங்கும் எந்த இடத்திலும் நான் அவர்களின் இதயங்களில் தங்கியிருக்கிறேன். அவர்களின் உயிர் என் மூச்சு, அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் சொல் என் சொல். தெய்வீக அருளை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். அவர்கள் என் சார்பாக பேசத் தகுதியானவர்கள். அவர்கள் விளையாடுவதில்லை, ஆனால் என்னுடைய உண்மையான அறிவை பரப்புகிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில்தான் நான் முழுவதுமாக வசிக்கிறேன். அவர்கள் என் உண்மையான மகன்கள் மற்றும் மகள்கள். மீதமுள்ளவர்கள் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். நான் புறப்படுவதற்கு முன்
சத்திய ஞான சபையின் கதவை மூடிவிட்டேன். ஏனென்றால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை. நான் சென்ற பிறகு சத்தியஞான சபையை திறந்தார்கள். ஆனால் அருளொளி இருக்கிறதா? மிக உயர்ந்தவருடன் இணைந்தவரின் எனது சாட்சியங்களை மீறுதல். அந்த இடங்களில் என் ஆன்மீக குழந்தைகள் இல்லை. அந்த சுவர்கள் காலியாகிவிட்டன. அந்த நிலம் வறண்டு போனது. எனது வசிப்பிடம் எங்கே? என் குழந்தைகளின் இதயங்களில் கருணை ஒளியின் அனைத்து உயிரினங்களின் மீதும் அக்கறை இருக்கிறதோ அங்கு எனது படைப்புகள் பொக்கிஷங்களாக மதிக்கப்படுகின்றன. திருமணத்தைப் போல விடுமுறை நாட்களில் பாடுவதில்லை. கேள் என் அன்பே, நான் நிரந்தரமாக இருப்பவன். நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டேன், எதையும் எடுக்காமல் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் என்னை பின்பற்றுபவர்கள் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள், பகிர்ந்து கொள்ளவில்லை. கொடுங்கள். ஆனால் எனது மகன்களும் மகள்களும் எனது அறிவை மட்டுமே பகிர்ந்து கொடுக்கும் மற்றும் உண்மையிலேயே பாராட்டும் தருணம் விரைவில் வரும். நான் அனுபவித்த அனைத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். நான் செய்த அனைத்து படிகளையும் அவர்கள் கடந்து செல்வார்கள். அத்தகைய மக்களிடையே அந்த இடங்களில் நான் வசிக்கிறேன். அவர்களின் செயல்கள் என் செயல்கள், அவர்களின் வார்த்தைகள் என் வார்த்தைகள், அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் இருப்பு என் இருப்பு. இது உண்மையில் உண்மை. மேலும் பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சத்தியஞான சபையில திருநடம் புரிஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவே நம்ம எல்லாம் மரணம், பிணி, மூப்பு இதெல்லாம் அப்பவே நம்மளை விட்டு ஓடி போயிருக்கோம். ஆனா நம்ம இன்னும் அப்படியே தானே இருக்கோம். ரீசன் வந்து இன்னும் சத்தியஞான சபைக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை பத்தி பேருபதேசத்துல தெளிவா சொல்லியிருப்பாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அங்க இருந்தவங்க யாரும் பெருசா நம்பி இருக்க மாட்டாங்க. சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்தாரு. ஆனா சத்தியஞான சபைக்கு அவர் போல. வள்ளலார் எங்க போனாரு? சித்திவளாகம் போனாரு. சோ ஆண்டவர் அங்கேயே போயிட்டார். மேலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சத்தியஞான சபைக்கு வரல அப்படிங்கறத வள்ளலாரே சொல்லியிருப்பாரு. அதை நான் படிக்கிற பாருங்க. வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் சில தினத்திற்கு முன் மேற்படி சபையை மூடிவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்டவர் வருங்காலத்தில் சபையானது தானே திறந்து கொள்ளும். அப்போது அது அற்புதமான கட்டடமாக தோன்றும். அப்போது எல்லா அற்புத சித்திகளும் நடக்கும் என்றார்கள். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளலார் என்ன பண்றாருன்னா திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் என்ன பண்றாரு, சத்தியஞான சபையை பூட்டிட்டு சாவியை வாங்கி வச்சுட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவர் வருங்காலத்தில் சபையானது தானே திறந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை நல்லா நம்ம டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பூமிக்கு வருவார்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்தாரு. ஆனா இங்க யாரும் அதை நம்பாத நாட்டிக்கு மறுபடியும் அவர் இங்க போயிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா எப்போ ஆண்டவர் வருவாரோ அந்த டைம் பீரியட்ல சத்தியஞான சபையானது தானே திறந்து கொள்ளும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அவர் இது எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா திருக்காப்பிட்டு கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அதையும் சொல்றாரு. சோ வள்ளலார் வந்து இன்விசிபிள் ஃபார்முக்கு போயிட்டு ஒரு 3 years கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வள்ளலாரோட அந்த வார்த்தையை மீறி அதை ஓபன் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? சோ வள்ளலாருக்கு வந்து இது ஆல்ரெடி தெரியும், இவங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. சோ அதனாலதான் வள்ளலார் இன்னொரு இடத்துல என்ன மென்ஷன் பண்றாருன்னா ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஆண்டவர் எப்ப வருவார் அப்படிங்கறத வந்து 30/1/1874 திருக்காப்பிட்டு கொள்வதற்கு முன்னாடிதான் அவர் அதை மென்ஷன் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லுவார்னா 2.5 கடிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார், தாமும் இவ்வுருவுடன் பல சித்துக்கள் நிகழ்த்துவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. சோ வள்ளலார் சொன்ன மாதிரியே இந்த 2.5 கடிகை அப்படிங்கிறது 30/1/2024 அப்ப முடிஞ்சிருச்சு. சோ வள்ளலார் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் பாத்தீங்களா, ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் அரசாங்கமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதுதான் சர்வதேச மைய திருப்பணி. சோ வள்ளலார் என்ன பிளான் பண்ணாரோ அது கரெக்டா இப்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. நல்லா இன்னொன்னு திங்க் பண்ணிக்கோங்க. வள்ளலார் இருந்த டைம்ல வந்து யாரும் அவர் பேச்சை கேட்கவே இல்லை. சோ ஹி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஹிஸ் பிளான். சோ அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான் என்ன, 2.5 கடிகை முடிஞ்சிருச்சுன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார். சரி, 2.5 கடிகை முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கும் வள்ளலாரே சொல்லியிருக்காருல, ஆண்டவர் வருங்காலத்தில் அரசாங்கமே இந்த திருப்பணியை பண்ணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காருல. சோ 2.5 கடிகை முடிஞ்சதுனாலதான் இப்ப அரசாங்கம் அதை பண்ணுது. சோ இதுக்கு மேல நமக்கு புரியலைன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. மேலும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சன்மார்க்க பெரியோர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வள்ளலார் வந்து சித்திவாலயத்துல போய் சித்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் சித்தி அப்பதான் அடைஞ்சாருன்னா இல்ல. அவர் வந்து எப்ப அருட்பெருஞ்சோதி அகவல் 1872 எழுதுறாருல, அந்த பீரியட்லயே அவர் வந்து அருட்ஜோதி தான். ஓகேங்களா? அருட்ஜோதி ஆயிட்டு தான் 2 years நம்ம கூட அப்படியே இருந்தாரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சித்திவளாகத்துல 30/1/1874 அப்ப நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் படிக்கிறேன், கேளுங்க. நேயர்களே கேளுங்கள்.
வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் 10 தினத்திற்கு முன் மேற்படி ஜமீன்தாரரை வரவழைத்து ஆண்டவர் தன்னை கொஞ்ச தினம் மறைத்து வைக்கப் போகிறதாயும், அப்போது இவ்விடம் ஆதரவற்றிருக்கும் சில ஏழைகளை சில நாள் கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டு வந்தால் ஆண்டவர் உனக்கு ஒன்றும் குறை வைக்க மாட்டார் என்றார்கள். வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொண்ட பின் 15 நாள் வரையில் வள்ளலார் உத்தரவின்படியே சில ஏழைகளை காப்பாற்றிக் கொண்டு வந்தார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்ன நாட்டுக்கு தான் இன்விசிபிள் ஃபார்முக்கே போறாரு. எதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார இன்விசிபிள் ஃபார்முக்கு போக சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீயும் கஷ்டப்பட்டு நேர்ல இருந்து சொன்ன, யாரும் கேட்கல, சரி நீ இப்போ இன்விசிபிள் ஃபார்முக்கு போய் சொல்லு, இப்ப வச்சு உனக்கு கேட்கறாங்களாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வேற எதுவும் இல்லைங்க, நமக்கு பக்குவம் வர வைக்கதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார இன்விசிபிள் ஃபார்முக்கே போக சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இதற்கு முன்னாடி இருந்த சன்மார்க்க பெரியோர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, வள்ளலார் சித்தி வளாகத்துல போய் சித்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க, திருவரை தரிசனம் அப்படின்ட்டு. வள்ளலார் எல்லாம் இதெல்லாம் பண்ண சொன்னார, எல்லாம் இவங்க பண்றதுதான். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னும் செம ஃபன்னா இருக்கும். இது பாத்தீங்கன்னா சத்தியஞான சபையில தான் நடக்குது. சோ நீங்க சத்தியஞான சபைக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிற்சபை பொற்சபை அப்படின்னு இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ 2 இடத்துலயுமே 2 பெட்டிகள் வச்சிருப்பாங்க. சிற்சபையில ஒரு பெட்டி, பொற்சபையில ஒரு பெட்டி. ஒன்னு பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும். சோ 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் அந்த ஸ்கிரீனை விளக்கி அந்த உள்ள இருக்கிற பெட்டிக்கு விளக்க காட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த வழிபாட்டு முறைய வள்ளலார் உருவாக்குனாரானா இல்லைங்க, இத கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் கொஞ்ச தினத்திற்கு முன் தம்மை சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி, இனி அந்த பெட்டியினிடத்தில் யாரும் லட்சியம் வையாதீர்கள், அதில் ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த பெட்டிகள் வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொண்ட அறையில் 4 வருஷம் வரையில் இருந்தது. அதை யாருக்கும் தெரியாமலே களவு செய்து கொண்டு வந்து விட்டார். இவர் களவு செய்த கொஞ்ச நேரத்திற்கு பின் அங்குள்ளவர்களுக்கும் தெரிந்து இவரை தேட ஆரம்பித்தார்கள். மறைந்தார். அப்போது இவர் செய்த களவான காரியத்திற்கு அத்தருணம் அங்கிருந்த அநேகர் அநேக விதமான எண்ணம் கொண்டார்கள். மரபுக்கு விரோதமான காரியம் செய்யப்படாதென்று ஒருவருக்கொருவர் சமாதான வார்த்தைகளால் மௌனத்தை அடைந்தார்கள். இல்லாவிட்டால் அப்போதே இவர் ராஜாங்கத்தார் தண்டனைக்கு ஆளாகி இருப்பார். அந்த பெட்டிகளில் என்னவிருந்ததோ, இவர் என்ன செய்தாரோ அது தெரியாது. இப்போது அந்த பெட்டிகளை இவர் பேரிட்டிருக்கும் பொன்னம்பலகாதர், வெள்ளியம்பலகாதர் இருக்கும் இடத்தில் வைத்து திரை சாத்தி அதில் இரச குளிகைகள் இருப்பதாக சிலருக்கு சொல்லி திரை தூக்கி ஜாலங்காட்டி கொண்டு வருகிறார். இதுவும் அந்த வள்ளலார் கட்டளைக்கு விரோதமே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ சத்தியஞான சபையில் அந்த பொன்னம்பலகத்தார், வெள்ளி அம்பலகத்தார், அதைத்தான் இவங்க சிற்சபை பொற்சபை அப்படின்னு பேரை மட்டும் ரீநேம் பண்ணிட்டு இன்னும் விளக்க காமிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பூச நட்சத்திரப்போ ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. ஸோ இந்த சிஸ்டமை வள்ளலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரானா கிடையாது. வள்ளலார் என்ன பண்ணாரு, திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு சபையை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டரா ஓபன் பண்ணி இவங்களா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதாங்க நம்மலாம் இருக்கோம். வள்ளலார் என்னென்னலாம் சொல்லலையோ அதெல்லாத்தையும் பண்ண வேண்டியது. வள்ளலார் என்ன சொன்னாரு, 2.5 கடிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வரப்ப அரசாங்கமே நம்ம மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் அரசாங்கமே பண்ணும் அப்படிங்கறத சொன்னாரு. இதை நம்ம கேட்கறது இல்ல. வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை கேட்கறது இல்ல. அதுக்கு எகெயின்ஸ்டா உட்காந்துட்டு போராட்டம் பண்ண வேண்டியது. பாவங்க வள்ளலாரு, நம்மளெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சன்மார்க்கத்தை நடத்துறாருங்கும் போது அவரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்தவர்கள் எல்லாம் இன்னும் சன்மார்க்க நெறிப்படியும் ஜீவகாருண்ய ஒழுக்கப்படியும் முயற்சியில தான் இருக்குமே தவிர நம்ம இன்னும் முழு நிலை பெறல. கரெக்டுங்களா? ஸோ வள்ளலார் கூறியது போல் நம்ம எப்போ அந்த முழு நிலையை பெறுறோமோ அப்பதான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். பட் வள்ளலார் என்ன பண்ணாரு, நமக்கு ஒரு ஜாக்பாட் ஆஃபர் கொடுத்தாரு. நீ முயற்சி மட்டும் பண்ணுப்பா, நான் ஆண்டவர் இங்க வர வச்சு உங்களுக்கெல்லாம் நான் மரணமில்லா பெருவாழ்வா கொடுத்துட்றேன் அப்படின்னு வள்ளலாரு நமக்கு ஒரு ஜாக்பாட் ஆஃபரை கொடுத்துருக்காரு. இதுதாங்க வள்ளலாரோட தனி பெருங்கருணை. ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வள்ளலார் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார், அப்போது இவ்வருடன் சித்துக்கள் பல நிகழ்த்துவோம், திருவருட் செங்கோல் ஆட்சி செலுத்துவோம், அகவினைத்தாருக்கு சாகாவரமும் ஏனையோருக்கு பரிபாக நிலையும் அளிப்போம். ஸோ வள்ளலார் சொன்ன கடைசியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகவினைத்தாருக்கு சாகாவரமும். அகவினைத்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்க நெறிய ஃபாலோ பண்றவங்க தான்.
ஸோ அவங்களுக்கு சாகாவரமும் கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. ஸோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா வள்ளலார் கூறியது போல் யார் யாரெல்லாம் சன்மார்க்க நெறிப்படியும் ஜீவகாருண்ய ஒழுக்கப்படியும் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஜாக்பாட் தான், உடனே மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிடும். இதைத்தான் பேருபதேசத்திலும் தெளிவா சொல்லியிருப்பாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரப்ப திரை நீங்கும், அது வரைக்கும் நீங்க முயற்சியில இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலையும் சொல்லியிருப்பாரு. இதை கேளுங்க. களைப்பறிந்ததவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரண முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவ்வவத்தைகளினின்றும் நீக்கிக் களைப்பும் கலக்கமுன் தவித்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற் பொருட்டாகவே பூர்வஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்திரஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்கத் திருவருள் நடனம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபித்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள் நடனம் புரிதற்கு அடையலாமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டு மென்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்தது மன்றி அருளுருவாகி எங்களகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திருஞான சபையையும் தோன்றி விளங்கச் செய்வித்தருளிய தேவரீர் பெருங்கருணையை கருதுந்தோறும் பெருங்களிப்படைகின்றோம். சோ இந்த லைனை பாருங்க. யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடனம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்த தருணம் என்றும். ஸோ இதை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. வள்ளலார் சத்தியஞான சபை கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு கிளம்பிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரப்ப சபை கதவு அதுவா திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்பா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருநடம் புரியவே இல்லை. ஸோ அந்த அடுத்த சமீபத்திய தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் 2.5 கடிகை எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சத்தியஞான சபைக்கு திருநடம் புரிவார் அப்படிங்கறத தான் இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இந்த லைனை பாருங்க. இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. வள்ளலார் சத்தியஞான சபையை பூட்டிட்டாரு. அப்புறம் எப்படி அலங்கார திருப்பணி நடக்கும்? நடக்காது. கரெக்டுங்களா? சோ எப்போ அலங்கார திருப்பணி நடக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா ஆண்டவர் வரப்ப அரசாங்கமே அந்த திருப்பணியை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திருப்பணி தான் சர்வதேச மைய திருப்பணி. சரிங்களா? சோ இது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இந்த லைனை பாருங்க. சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும் இவ்வுலகின் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மையறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாகி வாழ்வித்தல் வேண்டும். சோ இதுல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி. சோ சர்வதேச மைய திருப்பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருட்பெரும் சித்திகள் வெளிப்படும். ஓகேங்களா? இந்த சபை வெளிப்பாட்டு விதி 1872 சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அது எப்ப வெளிப்படும் பாத்தீங்கன்னா சர்வதேச மைய திருப்பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும். சோ அவரோட அருட்பெரும் சித்தி வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதையும் சபை விளம்பரம்ல சொல்லியிருக்காரு. அதை படிக்கிற கேளுங்க. ஆகலின் அடியர் குறித்த தருணன் தொடங்கி வந்து தரிசிக்க பெறுவீர்களாகிய கருதிய வண்ணம் பெற்று களிப்படைவதுமன்றி இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களைக் கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள். சோ இதுல வள்ளலார் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? பல வகை அற்புதங்களை கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதெல்லாம் இதுவரைக்கும் நடந்துச்சானா? நடக்கல. அது எப்ப நடக்கும்னா சர்வதேச மைய திருப்பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்கும். சோ வள்ளலார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியாம சர்வதேச மைய திருப்பணிய எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? சோ எஸ். சோ அந்த 2.5 கடிகை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வருகைக்கான திருப்பணியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இந்த சர்வதேச மைய திருப்பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்ப வேணா நமது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகை இருக்கும். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தோட கிளைமேக்ஸே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருகை தான். சோ நம்ம கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வரவேற்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. சோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகை மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் அதுல
ஜாயின் பண்ணா போதும், மத்தவங்க யாரும் இதுல ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்ப சுத்த சன்மார்க்கத்தவர் எல்லாம் தோத்திரம் பாடினர், மகிழ்ந்து நின்றாடினர் அப்படின்னு பாடல்கள் சொல்லியிருக்காரு. சோ அந்த ஈவெண்ட் நடக்கணும்லங்க. சோ அதுக்கு இப்ப இருந்தே டீம் ஃபார்ம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சோ நம்பிக்கை உள்ளவர்கள் அதுல இணைந்து கொள்ளலாம். மேலும் பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஒருவரும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் பண்ணணுங்க. இப்போ தமிழக அரசு பாத்தீங்கன்னா சர்வதேச மைய திருப்பணியை நல்லா சிறப்பாகவும் ஃபாஸ்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இத கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா சோ இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த சர்வதேச மைய திருப்பணி எதற்காக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகைக்காக தான் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து வள்ளலாரே மென்ஷன் பண்ணிருக்காரு. வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நான் இப்ப சொல்ல போற இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் என்ன பண்றீங்கன்னா, சத்திய ஞான சபை நுழைவாயுள்ள வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு போர்டுல வச்சிருங்க. ஏன்னா வள்ளலாரோட விருப்பமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகையை உலகம் ஃபுல்லா அறிவிக்கிறது தான் அவரோட ஆசையே. அதுக்காக தான் இப்ப சர்வதேச மைய திருப்பணியும் நடந்துட்டு இருக்கு. சோ இதை மட்டும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்டா எடுத்து கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் என்ற வள்ளலாரின் சத்திய வார்த்தை கேட்ப சர்வதேச மைய திருப்பணி தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. கருநாள்கள் அத்தனையும் கழிந்தன நீ சிறிதும் கலக்கமுறேல் இது தொடங்கி கருணை நடப்பெருமான் தருநாள் உலகமெல்லாம் களிப்படைய நமது சார்பின் அருட்பெருஞ்சோதி தழைத்து மிக விளங்கும் திருநாள்கள் ஆம். இதற்கோர் ஐயமில்லை, இதுதான் திண்ணம் இதை உலகறிய தெரித்திடுக மனனே. வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல், வருநாளில் இன்பமயம் ஆகி நிறைவாயே.